அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதுல் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியோர்களே, நாம் மரணித்த மனிதர்களை உயிர்ப்பித்த மகான்களை பற்றி சில விஷயங்களை நாம் சொல்லி வந்தோம். நக்ஷபந்தி அதாவது இத்ரீசியா தரீகாவை சார்ந்த மகான் அஹ்மது இப்னு இத்ரீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் 1257 வாழ்ந்தவர்கள். இவர்கள் இத்ரீசியா என்ற தரீகாவினுடைய தலைமை ஷேக்காக இருக்கிறார்கள். இவங்களை பற்றி இவங்களுடைய வரலாறுல 2 அற்புதங்களை எழுதியிருப்பாங்க. நிறைய அற்புதம் எழுதியிருப்பாங்க. அதில் மரணித்தவர்களை உயிர்ப்பித்த 2 அற்புதத்தை இவங்க வரலாறுல எழுதியிருப்பாங்க. ஒரு நாள் இவர்கள் தன்னுடைய ஆன்மீக சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். இஸ்லாமிய சகோதரர்களை ஞான உபதேசத்தின் பக்கம் ஈர்ப்பதற்காக அந்த ஆன்மீக சொற்பொழிவுக்காக வேண்டி வெளியூருக்கு போயிருந்தார். அவர்களோடு சில சீடர்களும் சென்றிருந்தார். அந்த நேரத்தில் அவருடைய மகனார் மரணித்து விட்டார்கள். இந்த செய்தி அவர்களுக்கு தெரியப்படுத்தப்பட்டது. உடனே என்ன செய்தாங்க, அவங்க ஆள் அனுப்பி, நான் வர்ற வரைக்கும் நீங்கள் அடக்கிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி தகவல் கொடுத்தான். 3 நாள் கழித்து வந்தார்கள். வந்து மரணித்த நிலையில் இருந்த தன் மகன் அருகில் வந்து, மன் காலலக்க தமூத்து பூம்பி இதுனில்லா, நீ மரணிப்பா என்று உனக்கு சொன்னது யார்? அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு நீ எழுந்து கொள் என்று சொன்னார்கள். உடனே ஃபகாம ஹையன், அந்த அவருடைய மகன் உடனே ஹயாத்தாக எழுந்து விட்டார். அதுக்கு பிறகு அவர்கள் தன்னுடைய மகனை தன்னுடைய சபையிலே வைக்காமல் அபுல் காசிம் என்ற ஒரு மகானுடைய அமைச்சராக இருந்த, ஞானியாக இருந்த அபுல் காசிம் அல் வசீரி என்பவர்களுடைய பயிற்சியிலே அவருடைய மகனாரை ஆக்கி அவர் இராணுவத்திலே அவர்கள் ஈடுபடுத்தினார். அதே போல அவருடைய வாழ்க்கையில் நடந்த இன்னொரு அற்புதத்தை எழுதியிருப்பாங்க. அவங்களுடைய ஐரோப்பாவை சார்ந்த, மேற்கத்திய நாட்டை சார்ந்த ஒரு சீடர் அவர்களுக்கு இருந்தார். அந்த சீடருடைய மனைவி ஒருவருக்கு, அவருடைய சீடர் மனைவி குணங்கெட்டவளாக இருந்ததனால் அவருடைய சீடர் ஒருவர் பலமாக தாக்கிவிட்டார். தாக்கினதில் அவளுடைய மனைவி இறந்து விட்டார். உடனே பயந்து போய் அரசாங்கத்தின் மூலமாக தன் மீது இது நடவடிக்கை வந்துவிடுமோ என்று பயந்து இரவு நேரத்தில் மகான் அஹ்மது இப்னு இத்ரீஸ் அவங்களுடைய வீட்டு கதவை தட்டினான். வந்து நடந்த விஷயத்தை அவங்கள்ட்ட சொன்னான். உடனே அவங்க என்ன செய்தாங்க, தன்னுடைய சீடருடைய வீட்டுக்கு போய் அங்கே போய் பார்த்தா அவனுடைய மனைவி உண்மையிலேயே மரணித்து விட்டார். உடனே சொன்னாங்க, நாம் இந்த கஷ்டமான இந்த சூழ்நிலை நஹனு நதவஜ்ஜஹு இலல்லாஹ் ஃபீ கஷ்ஃபி ஹாதல் கர்பி, இந்த கஷ்டமான விஷயத்தில், இந்த கஷ்டத்தை நம்ம நீக்கிற விஷயத்தில் அல்லாஹ்ட்ட நம்ம முறையிடுவோம். ஆனால் வஸ்தூர் மாத்தரா, இங்கே நடக்கிற இந்த விஷயத்தை நீ யார்ட்டையும் சொல்லக்கூடாது, மறைச்சிடணும் என்று என்ன செய்தாங்க, ஒரு உறுதிமொழி வாங்கிட்டு தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய கைத்தடி ஃபஜஅல அஸாஹு ஃபஅஹ்யாஹா அல்லாஹ் வஆஷத்து மாஷா அல்லாஹ், தன்னுடைய கைத்தடியை அந்த மையத்தாக இருந்த அவருடைய சீடருடைய மனைவி மீது வைத்தார்கள், ஆக்கினார்கள். உடனே அந்த அம்மா அவை அல்லாஹ் ஹயாத்தாக்கி விட்டான். அதுக்கு பிறகு அல்லாஹ் நாடியக்கூடிய காலம் வரை அவருடைய மனைவி வாழ்ந்தார்கள் என்று வரலாற்றிலே அல்லாமா யூசுப் நபஹானி அவர்கள் தன்னுடைய வரலாற்றிலே எழுதி முடிப்பார். இதுபோல அபு அப்துல்லா முஹம்மது இப்னு மூசா என்ற ஒரு பெரிய மார்க்க சட்ட மேதையாக, அறிஞராக, ஆலிமாகவும் இறைநேசராகவும் திகழ்ந்தவர்கள். ஹிஜ்ரி 760. இவர்களுக்கு இந்த மகானுக்கு ஒரு சீடர் இருந்தாங்க. ரொம்ப மரியாதையான, ரொம்ப மகான் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சீடர். அந்த சீடருடைய மனைவி
ஒஃபாத்தாகி விட்டார். அதனால் அந்த சீடர் அந்த மனைவியை கடுமையாக நேசிச்சிருந்தான். அவருடைய துக்கம் தாங்க முடியாமல் பயங்கரமாக பாதிக்கப்பட்டு மன உளைச்சலில் இருந்த அவருடைய சீடர் ஷேக் அபு அப்துல்லா முகமது பின் மூசா என்பவ மகான்கிட்ட சொன்னான். சொல்லது மாத்திரமல்ல, பெரியவங்களே, எனக்கு ஒரு நோக்கம், நீங்கள் என்னுடைய ஹாஜத்தை நீங்கள் நிறைவேற்றி தரணும். என்னுடைய மனைவியை நான் என்ன செய்யணும், பார்க்கணும். அவள் எந்த நிலையில் அந்த அம்மா இருக்கிறாங்க என்பதை நான் என்ன செய்யணும், பார்க்கணும். ஏன்னா என் மனைவியை நீங்கள் என்ன செய்யணும், காட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ சில காரணங்களுக்கு அவங்களுடைய மகானவர்கள் சில காரணங்களை சொல்லி என்ன செய்தாங்க, அது காரணங்களை சொல்லி அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தவிர்க்க பார்த்தாங்க. ஆனால் அதை ஏற்றுக்கல. மார்ஜிஉ இல்லா பி கலாய் ஹாஜத்தின்ட்டாங்க. என்னுடைய தேவையை நீங்கள் பூர்த்தி பண்ணாமல் நான் உங்கள் சபையை விட்டு நான் போவே மாட்டேன்ட்டான். எப்படியாவது நான் இறந்த என்னுடைய மனைவி என் கண்ணில் நீங்கள் என்ன செய்யணும், காட்டணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்க. கட்டாயமாக இருந்த உடனே இவங்க சொன்னாங்க, ஒரு 3 நாள் டைம் தாங்கன்னு சொன்னாங்க. 3 நாள் கழித்து மீண்டும் மகானை அருகி, நீங்கள் 3 நாள் சொன்னீங்களே, 3 நாள் ஆயிடுச்சேன்னு சொன்ன உடனே இந்த வீட்டுக்குள்ளே போனான். உதுகுல் ஹாதல் பைத், இந்த வீட்டுக்குள்ளே நுழை அப்படின்னு ஒரு வீட்டை காட்டினாங்க. அந்த வீட்டில் போனால் தகல வஜதஹா அலா ஹைஅத்தின் ஹசனத்தின் வலைஹா லிபாசுன் ஹசனுன். அந்த வீட்டில் பார்த்தா அவருடைய மனைவியை பெற்றுக்கொண்டார். அழகான தோற்றத்தில் அழகான உடை அந்த அம்மா மீது இருந்தது. அந்த அம்மாவிடத்தில் மனைவியிடத்தில் விசாரித்தாங்க, தான் உயர்ந்த நிலையில் இருப்பதாகவும் அவருடைய மனைவி சொன்னார்கள். பிறகு அந்த வீட்டிலிருந்து வெளியே சந்தோஷமான நிலையில் ஷேக் அவரிடத்தில் வந்து தன்னுடைய கவலையெல்லாம் தீர்ந்தபடி வந்தார் என்ற ஒரு செய்தியையும் அபு அப்துல்லா முகமது பின் மூசா என்ற மகானுடைய வரலாற்றில் எழுதியிருப்பாங்க. அனஸர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நாங்கள் மதீனாவிலே திண்ணை தோழர்கள், ஏழைகள், அஸ்ஹாபு சுஃபா என்று சொல்லப்படக்கூடிய 70 ஏழைகள் இருக்கக்கூடிய அந்த திண்ணை தோழர்களுடைய கூட்டத்தில் உட்கார்ந்துருந்தேன். உட்கார்ந்துருந்தாங்க. அந்த சமயத்தில் ஒரு வயசான அம்மா மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தாங்க. கண்ணி தெரியாத ஒரு பெண், ஒரு வயதான பாட்டி, கண்ணி தெரியாத பாட்டி கூட ஒரு சின்ன வயசு வாலிபராக இருக்கக்கூடிய ஒரு சின்ன வயசு வாலிபரோடு அவருடைய மகனோடு வந்தாங்க. கொஞ்ச நாளில் மதீனாவில் ஏற்பட்ட அந்த வைரஸ் காய்ச்சலை அந்த வயசான பாட்டினுடைய மகன், சின்ன வயசு மகன், வாலிபராக இருக்கக்கூடிய திருமணம் கூட முடிக்காதவனுடைய மகன் இறந்து விட்டார். இறந்த உடனே கண்ணும் தெரியாதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் போய் அந்த அந்த அவரை நாங்கள் அதுக்குண்டான வேலைகளில் ஈடுபடுத்தினோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்க, கண்ணை போய் என்ன செய்ய தடவி கண்ணை மூடினாங்க. அப்புறம் அதை குளிப்பாட்டக்குண்டான வேலையில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்து அழைச்சி, அனஸ் ஈத்தி உம்மஹு ஃபஅலிம்ஹா, நீ அந்த அம்மாட்ட போய் அவங்க மகன் இறந்துட்டாருன்னு தெரியப்படுத்து என்று ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்க சொன்னாங்க. நான் போய் அந்த வயசான பாட்டிகிட்ட போய் உங்கள் மகன் இறந்துட்டாருன்னு சொன்ன உடனே அந்த அம்மா அங்கேருந்து வந்து அந்த கட்டில் போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த பக்கத்தில் அந்த 2 பாதங்களுடைய பக்கத்தில் வந்து உட்கார்ந்து அந்த தன்னுடைய மகனுடைய 2 பாதத்தையும் பிடித்து, மாத்த இப்னி, என் மகன் ஒபாத்தாயிட்டாரா அப்படின்னு கேட்டு, யா அல்லாஹ், நான் உனக்காக இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறேன். எதுக்காக நான் இஸ்லாத்துக்கு வந்தேன்னா, நான் ஊருக்கு, அதாவது ரசூலுல்லாஹ் கொண்டு இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறேன். ரசூலுல்லாஹ்வுக்காக என்று சொந்த ஊரை விட்டு என்ன செய்திருக்கிறேன், மதீனாவுக்கு நான் நாடு திறந்து வந்திருக்கிறேன். என்னுடைய நோக்கமெல்லாம் ஒரே நோக்கம், என்னுடைய கஷ்டத்தில் நீ எனக்கு எந்த விதமான கஷ்டத்தையும் நீ தரமாட்டேன்னு ஒரு நம்பிக்கையில் தான் நான் இஸ்லாத்தையும் தழுவினேன். என்னுடைய சொந்த தாய்நாட்டை விட்டு வந்திருக்கிறேன். ஆனால் வந்த இடத்துல என்னுடைய மகனுடைய இந்த சோதனை எனக்கு ஏற்பட்டு விட்டது. ஆண்டவா, என்னை காஃபிர்கள் என்னை பார்த்து சிரிக்கும்படி, சிலை வணங்கக்கூடியவர்கள் என்னை பார்த்து சிரிக்கும்படி ஆக்கி விடாதே அல்லாஹ். என்னுடைய மகனை நீ ஹயாத்தாக்கித்தா என்று அந்த அம்மா துவா செய்தார்கள். வல்லாஹி மா இன்கலா கலாமஹா ஹத்தா ஹர்ரக கதமை, அந்த பெண் தன்னுடைய பேச்சை முடிக்கவில்லை. அவர் அந்த வாலிபருடைய 2 பாதங்கள் அசைய ஆரம்பித்தது. தன்னுடைய முகத்துக்கு மேலுள்ள துணியை கீழே போட்டுவிட்டு அவர் எழுந்து உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்தார். அவரோடு நாங்களும் சாப்பிட்டோம்.
ரசூலுல்லாவுடைய காலம் முடிகிற வரைக்கும், அவருடைய ரசூலுல்லா வஃபாத்தாகிற வரைக்கும், அவருடைய தாயார் வஃபாத்தாகிற வரைக்கும் அவர் வாழ்ந்தார் என்று நபி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுவாங்க. சஹாபாக்களுடைய எல்லா சஹாபாக்களுடைய வரலாறும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல மதீனாவிலே அன்சாரிகள் இருக்கக்கூடிய ஃபுரைஅத்துல் அன்சாரியா என்ற பெண்ணுடைய வரலாறும் இதே போல ஒரு நிகழ்ச்சி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபுரைஅத்துல் அன்சாரியா, உன்னுடைய மகன் இப்ராஹிம் இறந்து விட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாயகமே, என் மகன் இறந்துட்டார் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துவாவை செய்ய ஆரம்பிச்சாங்க. மேலே சொன்ன அந்த வயசான பாட்டி கேட்ட துவா மாதிரி அதே போல அந்த துவா கேட்டு முடித்த பிறகு அவரும் என்ன செய்தார், எழுந்து உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்தார் என்ற ஹதீஸ். அடுத்தடுத்து அந்த ரெண்டு நிகழ்ச்சிகள் சஹாபாக்களுடைய வரலாறுல ரெண்டு தாய்மார்களும் தங்களுடைய துவாவினால மரணித்த தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளை ஹயாத்தைக்கு நிகழ்ச்சி சஹாபாக்களுடைய காலத்திலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாக நாம் பார்க்க முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாமா இஸ்மாயில் பரூசவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய தப்சீர் ரூஹுல் பயானிலே ஒரு செய்தி எழுதியிருப்பாங்க. பகதாதில் வாழ்ந்த மாபெரும் ஞானிகள் ஒருவராக திகழ்ந்த சரி சிக்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவருடைய சரி சிக்தி ஞானிக்கு ஒரு மாணவி இருந்தாங்க. அவனுடைய மாணவி ஒரு சமயம் தன்னுடைய மகனை ஓதுறதுக்காக ஒரு ஆசிரியர்கிட்ட அனுப்பி வச்சிருந்தாங்க, ஒரு அறிஞர்கிட்ட, ஒரு ஆலிம் சார்ட்ட அனுப்பி வச்சிருந்தாங்க. போனவர் அந்த மகன் அந்த ஓதி கொடுக்கக்கூடிய அந்த அறிஞர் என்ன செய்தாரு, அந்த பையனை மாவு அரைப்பதற்காக வேண்டி அனுப்பி வச்சிருந்தார். போற வழியில ஒரு ஆறு இருக்கிறதுனால அந்த பையன் போய் என்ன செய்தான், ஆற்றுல இறங்கி அப்படியே மூழ்கி இறந்துட்டார். இந்த விஷயம் அந்த ஓதி கொடுக்கக்கூடிய ஆசிரியருக்கு தெரிந்ததும் உடனே சரி சிக்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பார்க்க வந்தான். சொன்னாங்க, பெரியவங்களே, இந்த மாதிரி உங்களுடைய மாணவி மகனை இங்கே ஓத அனுப்பி வச்சுருந்தாங்க, நான் ஒரு வேலையை அனுப்பி வச்சுருந்தேன் மாவு அரைக்கிறதுக்கு, அந்த பையன் ஆற்றுல இறங்கி மூழ்கிட்டார் என்று நீங்கள் தான் ஆறுதல் படுத்த வரணும்னு சொன்னேன். வாங்க நம்ம போய் ஆறுதல் படுத்த வரும், அந்த அவருடைய தாயார்கிட்ட வாங்கன்னு சொல்லி சரி சிக்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வந்தான். உட்கார்ந்து அந்த பெண்கிட்ட பொறுமையை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. அப்புறம் அல்லாஹ்வுடைய விதியை பொருந்தி கொள்ளும்படி என்ன செய்தாங்க, பேசினாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த பெண், இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க, எதற்காக இனியா பொறுமையை பற்றி பேசுகிறீங்க, பொறுமையாக இருக்க சொல்கிறீங்க, அல்லாஹ்வுடைய விதியை பொருந்திக்கொள்ள சொல்கிறீங்க, எதற்காக இந்த விஷயத்தை சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. உடனே, இல்லை உங்கள் மகன் தண்ணியில் மூழ்கி இறந்துட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே, என் மகனா, அல்லாஹு தாலா செய்யலையே, அல்லாஹு தாலா என் மகன் அப்படி செய்யலையே அப்படின்னு சொன்னான். உடனே சரி சிக்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த அம்மா அந்த தன்னுடைய பிரியத்தில் அந்த அம்மா, சிலவங்க என் பிள்ளை இறக்கலைன்னு புலம்புவாங்களா, அது மாதிரி அந்த புலம்புதனால அப்படி சொல்லுதுன்னு விளங்கிட்டு மீண்டும் பொறுமையா இருமா, அல்லாஹ்வுடைய விதியை பொருந்திக்கமான்னு சொல்லி மீண்டும் அல்லாஹ்வுடைய அந்த விதியை புரிந்து கொள்ளும்படியும் பொறுமையை எப்படியும் பேச ஆரம்பித்த உடனே அவங்க சொன்னாங்க, என்னுடைய மகன் இறக்கலை, எங்கே மூழ்கா என்னை காட்டுவாங்க, என்னை காட்டுங்க, எந்த இடத்துல மூழ்கா காட்டுங்கன்னு சொல்லி அந்த பெண்ணு சொல்ல கடைசியில் காட்டினாங்க, இந்த இடத்துல தான் மூழ்கினாருன்னு சொன்னாங்க. உடனே அந்த அம்மா ஆத்தங்கரையில் நின்றுக்கிட்டு மகனே முஹம்மத் என்று என்ன செய்த அந்த அம்மா சத்தம் போட ஆரம்பித்த உடனே தண்ணிக்குள்ள இருந்து லப்பைக் யா உம்மா நான் வந்துட்டோமா அப்படின்னு சொல்லி அந்த பையன் தண்ணியில் செய்தார், சத்தம் போட்டார். இந்த அம்மா உடனே தண்ணியில் இறங்கி அந்த பையனை கூட்டு நடந்து போனதாக தப்சீரில் எழுதி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி சரி சிக்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வரலாறுலேயே எழுதியிருப்பாங்க. ஆக அந்த அளவுக்கு அவருடைய ஞானிகள்கிட்ட படித்தவங்க அவ்வளோ பெரிய தெய்வீக சக்தி படைத்த மாணவிகள் எல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவங்களுடைய வரலாறுல எழுதியிருப்பாங்க, அவங்க ஓதிக்கிட்டு இருக்கக்கூடிய காலத்தில் ஹிஜ்ரி 521 ஹம்மாது தப்பாஸ் என்ற மகான்கிட்ட கல்வி படித்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் அபு முலஃபர் பக்தாதி என்ற ஒரு வியாபாரி ஹிஜ்ரி 521 முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹுடைய உஸ்தாதிட்ட வந்தாங்க. சொன்னாங்க, பெரியவங்களே, என்னுடைய பயணம் வியாபார கூட்டம் கிளம்ப இருக்கிறது, நான் அதில் 700 தங்க காசுகளை நான் வியாபாரத்துக்காக வியாபார குழுவோடு கிளம்ப இருக்கிறோம், அதுக்காக முதல் 700 தங்க காசுகளை நான் கொண்டு போகிறோம், கிளம்புறோம், துவா செய்யுங்கன்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, சிரியாவை நோக்கி நான் வியாபாரத்துக்கு போகிறேன்னு சொன்னோம். அவங்க சொன்னாங்க, இந்த வருஷம் போகாதீங்க, நீங்கள் போனீங்கன்னு சொன்னால்
அவங்க தன்னுடைய ஞான பார்வையில் விளங்கி சொன்னாங்க, உங்களுடைய பணங்கள் கொள்ளையடிக்கப்படும், நீங்களும் படுகொலை செய்யப்படுவீங்க, அதனால இந்த வருஷம் போவாதீங்கன்னா. ஆனால் அதுக்குண்டான ஏற்பாடுகள் எல்லாம் தயாரானதுனால திடீர்னு அதை கேன்சல் பண்ண முடியாத நிலையில் வருத்தத்தோடு என்ன செய்யறதுன்னு கவலையில் வரும்பொழுது மதரசாவினுடைய பள்ளி பருவத்தில் இருந்த முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜிலானி அவங்கள பார்வையில் சந்திக்கும் பொழுது அதனுடைய காரணத்தை வழங்கிட்டு சொன்னாங்க, நீங்கள் கிளம்புங்க, சாஃபிர் தத்ஹப் சாலிமா தர்ஜு கானிமா வல்லமானு அலைய, நம்ம மேலே நான் பொறுப்பெடுத்துக்கிறேன், நீங்கள் சந்தோஷமாக என்ன செய்யுங்க, திரும்பி செல்வத்தோடு லாபத்தோடு திரும்பிவிங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, சலாமத்தாக நீங்கள் என்ன செய்யுங்க, பயணம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது மாதிரி அங்கே போனாங்க, வியாபாரம் செய்தாங்க. 700 தங்க காசுகள் 1000 தங்க காசுகளாக லாபம் கிடைத்தது. ஒரு நாள் ஒரு பால் விற்கக்கூடிய ஒரு கடையில் அந்த பணப்பையோடு உட்காந்து ஒரு கூடையில் அந்த பணத்தை சாப்பிட்டுட்டு அங்கே அந்த பணத்தை மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க. வந்துட்டு நைட்டு படுத்து கிடக்கும்போது ஒரு கனவு. கனவுல அரேபிய அந்த திருடர்களுடைய படை தன்னுடைய வியாபார கூட்டங்களை வெட்டுவதாகவும் கனவுல பார்க்குறாங்க. ஒருவர் தன்னை பிடிச்சி கழுத்தில் கத்தியால் அறுக்கிறதாகவும் கனவு பார்க்குறாங்க. அது அதிர்ச்சியில் முழிக்கிறாங்க. முழிச்சு பார்த்தா கழுத்தில் அப்படியே இரத்த கரை இருக்கிறது, வலியும் இருக்கிறது. அப்பொழுதுதான் நம்ம பால் கடையில் தான் வச்சிருந்த அத்தனை பணம் வச்ச இது ஞாபகம் இருக்குது. உடனே ஓடி போய் பார்க்குறாங்க, அந்த இடத்துல அப்படியே இருந்தது. ஆக அந்த லாபத்தோடு ஊர் திரும்புகிறார்கள். திரும்பும் பொழுது அவங்களுக்கு ஒரு எண்ணம், நம்ம யாரை முதல்ல சந்திக்கிறது, பெரியவங்க என்ற அடிப்படையில் மகான் ஷேக் அஹ்மது தப்பாஸ் அவங்கள பார்க்குறதா, அல்லது நமக்கு துவா செய்து நம்முடைய கவலையை நமக்கு சந்தோஷமாக மாற்றி தந்தாங்களே அந்த முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜிலானி அவங்கள போய் பார்க்குறதா அப்படிங்கிற ஒரு வேண்டிய யோசனையில் இருக்கும்போது மன்னருடைய அந்த கடை வீதியில் இறங்குகிறார். அப்பொழுது ஷேக் அஹ்மத் அவர்கள் அங்கே சந்திக்கிறார். பார்க்கும்போதே சொல்கிறாங்க, நீங்கள் அப்துல் காதர் அவங்கள தான் நீங்கள் முதல்ல போய் பார்க்கணும், அவங்க தான் பிரியப்பட வேண்டியவங்க. ஏன்னா நீங்கள் ஹயாத்தாக திரும்பிக்கிறீங்கன்னு சொன்னால் அவங்க 17 முறை உங்களுக்காக துவா செய்திருக்கிறாங்க. அந்த துவாவினால தான் உங்களுக்கு திருடப்பட வேண்டிய அந்த பணத்தை அல்லாஹ் மறதியாக மாற்றி விட்டாங்க. ஆக உங்களுக்கு பணம் கொள்ளையடிக்கப்பட்டு நீங்கள் வறுமையில் மாட்ட இருந்தீர்கள், அதை அல்லாஹ் மறதியாக மாற்றி கொடுத்தான் அந்த துவாவினால, அவங்களுடைய 17 தடவை அவங்க கேட்ட துவாவினால. அதுபோல நீங்கள் கொல்லப்பட இருந்தீர்கள், அவங்க துவாவினால உங்களுக்கு கனவிலே உங்களுக்கு கொலையாக அல்லாஹ் மாற்றி தந்தான். ஆக நீங்கள் ஹயாத்தா இனி வந்திருக்கிறதுக்கே அவங்க துவா தான் காரணம். அதுவும் 17 முறை உங்களுக்கு துவா செய்திருக்கிறாங்க. அதனால நீங்கள் அவங்கள தான் போய் சந்திக்க வேண்டியது இருக்கு. அவர்கள் பிரியங்கொள்ளோடுக்கு தகுதியானவர், முதல்ல அவங்கள போய் பாருங்க, மஹபூப், அவர்கள் நேசிக்கப்பட வேண்டியவர் என்று சொல்கிறாங்க. உடனே முஹியுத்தீன் அப்துல் காதர் ஜிலானி பார்க்கும்போது முதல்ல பார்த்தோம்னே சொன்னாங்களாம், அப்பாது அவங்க 17 முறைன்னாங்க. 17 முறையா நான் 70 முறை நான் துவா செய்திருக்கிறேன். அந்த 70 துவாவுக்கு பிறகுதான் அவங்க உங்களுக்கு சொன்ன அந்த பாக்கியம் நடந்தது என்று சொல்லி காட்டினாங்க. ஆக இது மாதிரி எவ்வளோ நிகழ்ச்சிகள். அல்லாமா அபூபக்கருல் ஹவார் அல் பத்தாயிஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஈராக்கில் பத்தாயிஹிங்கிற ஒரு நகர் இருக்கிறது. அந்த நகரில் இருந்து ஒரு பெண்மணி அபூபக்கருல் இப்னு ஹவார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட ஒரு பெண்மணி வந்தாங்க. சொன்னாங்க, மகான் அவர்களே, என்னுடைய மகன் தண்ணீரில் மூழ்கி விட்டார், எனக்கு அவரை தவிர வேறு யாருமே இல்லை, அல்லாஹ்வின் சத்தியமாக சொல்கிறேன், உங்களுக்கு அவர் இறந்து போன என் மகனை மீட்டி தருவதற்குண்டான சக்தி அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். அதை நீங்கள் செய்யாவிட்டால் எனக்கு நல்லாவே தெரியும், அல்லாஹ்வின் சத்தியமாக உங்களுக்கு அப்படி ஒரு ஆற்றல் அல்லாஹ் தந்திருக்கான். அதனால நீங்கள் என்ன செய்யணும், என் மகனை ஹயாத்தாக்கித்தாங்க. நீங்கள் அப்படி செய்யாவிட்டால் ஃபஇல்லம் தஃஅல் ஷகௌதுக இலல்லாஹ் வ ரசூலிஹி கதன், நாளைக்கு அல்லாஹ்விடத்தையும் ரசூலிடத்தையும் நான் உங்களை புகார் செய்வேன். நான் சொல்லுவேன், அகூலு அதைத்துஹு மஃப்ஸூஆ, நான் அவரிடத்திலே பதற்றமான நிலையில் வந்தேன். வகான காதிரன் அலா ரத்தி ஃபஸ்இ, அவர் என்னுடைய பதற்றத்தை நீக்கக்கூடிய அளவுக்கு சக்தியை பெற்றிருந்தும் அவர் எனக்கு செய்யவில்லை என்று உங்களை நான் புகார் தெரிவிப்பேன் என்று அந்த அம்மா சொன்ன உடனே தலை குனிஞ்சு உட்கார்ந்துருந்தான். சிறிது நேரம் உட்கார்ந்துட்டு, எந்த இடத்துலமா, எனக்கு இடத்தை காட்டுமா என்று அவர்கள் சொன்னார்கள். இடத்தை காட்டிய பொழுது
அவர்கள் ஜனாசாவாக அந்த பையன் தண்ணீரிலே மிதந்து கொண்டிருந்தார். உடனே தான் நீந்தி சென்று அந்த ஆற்றில நீந்தி சென்று அந்த இங்கேருந்து பார்க்கும் பொழுது மையத்தாக மிதந்த அந்த பையன் இவங்க போய் தண்ணியில் நீந்தி சென்று தான் தூக்கி கொண்டு வரும்பொழுது ஹயாத்தாக கொண்டு வந்தார். கையில் கொடுக்கும்போது சொன்னாங்க, கது வஜத்துஹு ஹையா, நான் ஹயாத்தாக பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி கொடுத்தாங்க. அந்த அம்மா அந்த பையனோடு நடந்து சென்றார் என்று வரலாற்றை எழுதி காட்டுவாங்க. அதுபோல ரசூலுல்லாஹ்வுடைய குறைஷி குலத்தில் வந்த அல்லாமா இப்ராஹிம் தசூகி ரஹமத்துல்லா குறைஷி அல் ஹாஷிமி, ரசூலுல்லாஹ்வுடைய ஹாஷிம் குலத்தில் வந்த இப்ராஹிம் தசூகி ரஹமத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய குத்துபுமார்கள் ஒருவராக திகழக்கூடியவர்கள். அவர்களை பற்றி எழுதுவாங்க, எந்த மொழியிலும் பேசுவாங்க. அபிரானி மொழி, சூரியானி மொழி, கிரேக்க மொழி, பறவைகள் பாஷை, மிருகங்கள் பாஷை, எந்த மொழியிலும் பேசக்கூடியவர். அதனால தான் ஒரு சமயம் தான் சொல்லி கொடுக்கக்கூடிய திக்கிரில் கூட சுரியானி மொழியில் திக்ரு சொல்லி கொடுத்தாங்க. அஹமா ஹமீசா தஹமா தமீசான்லாம் அந்த வார்த்தையில் வரும். இதெல்லாம் உருது, இது அரபி மொழி வார்த்தையே கிடையாது. ஆக அப்படி ஒரு பாக்கியத்தை பெற்றிருந்த மகான் அவர்கள் இடத்துல ஒரு பெண்மணி பயந்து பதறியபடி என்னுடைய மகனை முதல்ல கடலில் எடுத்துட்டு போயிட்டுன்னு சொல்லி பதறியபடி ஒரு பெண்மணி ஓடி வந்த பொழுது தன்னுடைய சீடரை அனுப்பி வச்சான். அந்த சீடரை கடல் கரையில் நிறுத்து, மாஷரு தவாசி, முதலைகள் கூட்டங்களே, இபுத்தலா சபியன் பல் எத்தழி, உங்களில் யார் அந்த சிறுவரை விழுங்கினாரோ அவர் அந்த பையனை கொண்டு வெளிவரட்டும் என்று சத்தம் போட்டான். உடனே அந்த வெளியே வந்து அந்த சீடரோடு சேகவிடத்தில் வந்ததும் அதை உயிரோடு துப்பும்படி என்ன செய்தாங்க, அந்த இதுக்கு உத்தரவு விட்டாங்க. அதுக்கு பிறகு உயிரோடு துப்பியது. அதுக்கு பிறகு அந்த முதலையை பார்த்து முத்துப்பி இதுன்னு இல்லா அல்லாஹ்வுடைய உத்தரவோடு நீ ஷாகு என்று என்ன செய்தார்கள் சொன்னார்கள், இறந்து விடு என்று சொன்னார்கள். உடனே அந்த இடத்துல இறந்து விட்டு. ஆக முதல வாயில போனவங்க யார் உயிரோடு வந்ததா வரலாறு இல்லை. அங்கே மகானுடைய அற்புதத்தின் மூலமாக அல்லாஹ் ஹயாத்தாக்கி கொடுத்தார். அதே போல அஹமது இப்னு அலவி பா ஹஜிதப் ரஹமத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 973 வாழ்ந்தவன். இவங்களுடைய சீடர் ஒருவருடைய மகன் இறந்துட்டார். உடனே அவர் அந்த ஜனாசா தூக்கிட்டு நேர ஷேக் அவருடைய அந்த தவச்சாலைக்கு வந்தார். வந்து சொன்னார், மகான் அவர்களே, ஒன்று என் மகனை நீங்கள் துவாவை கொண்டு ஹயாத்தாக்கணும், அல்லது என் மகனோடு என்னையை அனுப்பிடுங்க, என்னையை மூத்தாக்க ஆக்கிருங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே மகான் சொன்னாங்க, இப்படி துவா செய்யலாமா, மையத்தா என்னைய ஹயாத்தாக்கு அல்லது என்னோடு செய்தி மூத்தாக்க என்று துவா செய்யலாமா என்று என்ன செய்தாங்க, நீதிபதியாக இருந்த காதி முகமது ஹுசைன் அவங்கள்ட்ட இந்த கருத்து கேட்டாங்க. உடனே அந்த நீதிபதி சொன்னாங்க, 2 விஷயம் இருந்தாலும் அப்படி கேட்கலாம். ஒன்று, இப்படி துவா கேட்கறதுனால நமக்கு ஏதாவது நன்மை இருந்தால் கேட்கலாம், அல்லது ஏதாவது ஒரு ஆபத்திலிருந்து நம்ம மீளணும் என்றால் நம்ம அப்படி கேட்டுக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. உடனே ஷேக் அவங்க சொன்னாங்க, சரி இப்போ முதல்ல உனக்கு அல்லாஹ்வுடைய விதியை புரிந்து கொள்வதற்கு முதல்ல நம்ம என்ன செய்வோம் கேட்போம் அப்படின்னு சொல்லி துவா செய்தாங்க. அந்த துவாவுக்கு பிறகு அவருடைய முரீது சொன்னார், சீடன், நான் ரப்புடைய அந்த விதியை கொண்டு நான் பொருந்திக்கிறேன், ஹயாத்தாக ஆக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆக அவங்க ஹயாத் ஆக்கணும்னு சொல்லி விரும்பி இருந்தாலும் ஹயாத்தாக்கி இருப்பார்கள். அது என்னால் முடியாது என்றெல்லாம் அவங்க என்ன செய்யல சொல்லலை. ஆக அந்த அளவிற்கு மகான்களுக்கு அப்படி ஒரு ஆற்றலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருந்தான். அபு யாக்கூபுல் ஹமதானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வரலாறு எழுதியிருப்பாங்க. ஒரு சமயம் அவங்களுடைய சீடர்கள் ஒருவர் இறந்துட்டார். அந்த சீடர் எல்லாரும் மீது ரொம்ப பிரியமானவர். அவருடைய இழப்புனால சக சீடர்கள் எல்லாம் பெரிய கவலையிலும் மன உளைச்சல் இருந்ததை பார்த்த மகானவர்கள் உடனே அந்த மையத்திடத்துல வந்து, ஜா இலல் மையத்தி கும்பி இதுனில்லா வகாம ஆஷ பாததாலிக்கு மின ஜமான், அந்த மையத்திட்ட வந்து சொன்னாங்களா, அல்லாஹ்வுடைய உத்தரவு நீ எழுந்துடுன்னு சொன்ன உடனே அவர் எழுந்தார். அதுக்கு பிறகு ரொம்ப காலம் அவர் வாழ்ந்தார் என்று வரலாற்றில் எழுதி காட்டுவார். அதே போல ரிபாயி தரீக்காவினுடைய ஷேகாக இருக்கக்கூடிய அகமது கபீர் ரிஃபாய் நாயகத்தினுடைய வரலாற்றில் அற்புதமான ஒரு செய்தி எழுதியிருப்பாங்க. அவங்களுடைய காலத்துக்கு பிறகு அவங்களுடைய சீடர்கள் ஒருவரான இப்ராஹிமுல் ஃபாரூசி ரஹமத்துல்லாஹி அலைஹி ஷேகுமார்களுக்கு மத்தியில், பல முரீதிகள் மத்தியில் ஒரு சமயம் ஷேகுமார்களுடைய சிறப்புகளை பற்றி, மகான்களுடைய பெருமையை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, ஏன்னா அந்த ஷேக் அவர்கள்
இப்படிப்பட்டவங்க, எந்த ஷேக் அவர்கள் இப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அகமது கபீர் இவாநாயகத்தை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க, எங்களின் தலைவர் அகமது கபீர் இவாநாயகம் அவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. மற்ற சக சீடர்கள் சொன்னாங்க, எல்லாரும் தான் எல்லாருடைய மற்ற ஷேகுமார்கள் பேர் சொல்லும்போது பேரை மட்டும் சொல்றீங்க, ஆனால் அகமது கபீர் இவாநாயகத்தினுடைய விஷயத்தை சொல்லும்போது முழு எங்களுடைய செய்யுள், எங்களுடைய தலைவர் நம்முடைய ஷேக் அவர்கள் சொன்னீங்களே, எல்லாரும் தான் தலைவர், இவங்களை மட்டும் தலைவர் சேர்த்து சொல்றதுக்கு காரணம் என்ன, மற்றவங்கள வெறும் ஷேகுன்னு மொட்டையா சொல்றீங்களே அப்படின்னு சொன்ன உடனே இவங்க சொன்னாங்க, எப்படி நான் தலைவர்னு சொல்லாமல் இருக்க முடியும்? அல்லாஹு தாலா யாருடைய கையில ஒரு மையத்தை ஹயாத்தாக்குனாலும் கைஃபல்லா கூழுதாலிக்க, எப்படி நான் தலைவர் என்று சொல்லாமல் இருக்க முடியும்? அஹ்யாவுல்லாஹு அலா எதிஹி மையத்தன், அல்லாஹு தாலா அவர்கள் கையில ஒரு மையத்தையே ஹயாத்தாக்கி இருக்கும் பொழுது எப்படி நான் சொல்லாமல் இருக்க முடியும் அவர்களை தலைவர்னு சொல்லி அப்படின்னு சொன்னாங்க. உடனே எப்பொழுது அது நடந்துச்சுன்னு சொல்லி அப்பதான் அந்த விஷயத்தையே கேட்குறாங்க. உடனே அந்த விஷயம் அவங்க சொன்னாங்க, இப்ராஹிமுல் ஃபாரூசின்னு சொன்னாங்க, எங்கள் வாப்பா உமர் இருக்கிறாங்களே அவங்க ஃபாரூஸ் நகருக்கு வந்தாங்க. அவங்க வாப்பாவுக்கும் அஹமது இப்ராஹிமுக்கும் ஒரே காலம். எங்கள் வாப்பா ஃபாரூஸ் நகருக்கு வந்தாங்க. வந்த பொழுது அங்கே ஒரு தவச்சாலையில் முரீதீன்கள் ரிஃபாயினா தரீக்காவினுடைய முரீதுகள்லாம் இந்த பாடல்கள் தஃப் அடித்து பாடல் படிப்பாங்க, அது இன்னைக்கு இருக்கு. அப்போ அந்த வெள்ளிக்கிழமை இரவில் மஜ்லிஸ் நடந்தது, பைத்துகள் நடந்தது, பைத்துகள் நடந்தது. அதுக்கு பிறகு உணவுக்கு பிறகு இஷாத்துக்கு பிறகு எல்லாரும் படுத்துட்டாங்க. அப்போ அந்த தவச்சாலையில் ஒரு சின்ன பையன், ஒரு ஷேகுடைய ஒரு சிறிய வயசு பையன் போர்வை கீழே போர்வை விரித்து போர்வைக்கு கீழே படுத்திருந்தார். படுத்துக்கும் போது நடுநிசி நேரத்தில் வெள்ளிக்கிழமை இரவுல ஒரு சிறப்பு மஜ்லிஸ், அந்த திக்ர் மஜ்லிஸ் பாடல் நடந்தது. அந்த பாடல் நடக்கும் பொழுது அதில் உள்ள அந்த உற்சாகத்தில், அதில் உள்ள ஷவுக்கில், அதில் உள்ள அந்த உணர்ச்சி வசப்பட்டு குதிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த திக்ரில் ஆடுவாங்க. அந்த ஆடினதில் அந்த பையன் மூடி இருக்கிறதே தெரியாமல் அது மேலே கடந்து மிதிச்சு ஆக அந்த பையன் முழுவதும் மீக்கப்பட்டு அப்படியே தரையாக அப்படி நசுங்கி போயிட்டார். மறுநாள் அன்னைக்கு காலையில் சுப்புகளை எல்லாரும் தொழுவு போன பிறகு அதை சுத்தம் பண்ணக்கூடிய அந்த பணியாளர் போர்வை எடுக்கிறார். அந்த பையன் நசுங்கி அப்படியே தரையாக ஒட்டி போய் இருக்கிறார். ரொட்டி மாதிரி தலை எது பின்னால் எது முன்னால் எதுன்னு தெரியாத அளவு முகமே குலைந்து அப்படி ரொட்டி மாதிரி ஆகிவிட்டார். உடனே அந்த பொறுப்பாளர் என்னுடைய வாப்பா உமர் அவரிடத்தில் சொல்ல, அவர்கள் உடனே அகமது கபீர் இவாநாயகத்தில் சொன்னாங்க, இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அகமது கபீர் இவாநாயகம் அவர்கள் என்னுடைய வாப்பா உமர் அவரிடத்துல, உமரே நீ முன்னால் போ, நான் பின்னால் வரேன்னு சொல்லி வந்தான். அந்த நேரத்தில் அது லுகா நேரமாக ஆகிவிட்டது. உடனே அங்கே அந்த பக்கத்தில் அந்த இடத்துல ஒரு துணியை விரித்து 2 ரக்காயை தொழுது விட்டு நிறைய துவா செய்தார். துவா செய்த பிறகு அந்த பையனை பார்த்து, ஓ இன்னவனே, அந்த பெயரை சொல்லி, யா ஃபுலான், ஓ இன்னவனே இக்காது, எழுந்திருப்பா, எழுந்து துளப்பானி என்று என்ன செய்தார் சொன்னார். சொன்ன பிறகு என்னுடைய வாப்பா சொன்னாங்க, அப்போ வல்லாஹி அல்லாஹ் சத்தியமா நான் சொல்றேன், மா ஃபரக மின் நிதாயிஹி, அவர்கள் அழைத்து முடிக்கல, உடனே போர்வைக்குள்ள நசுங்கி கிடக்கிற அந்த பையன் ஹத்தா ரஃபா திஃபுலு ரஸஹு மின் தஹத்தில் கிசாய், அந்த போர்வைக்கு கீழே இருந்து தன்னுடைய தலையை உயர்த்தி லப்பை, இதோ நான் எழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். அடுத்து, மகனே ஐ வலதி கத அலத்தி ஷம்சு கோம், மகனே சூரியன் உயர்ந்து விட்டது, எழுந்து விடு என்று சொன்னார்கள். பிறகு சும்மா அமர்ற எதகு அலேஹி, அந்த பையன் மீது முகத்திலே தன்னுடைய பரக்கத்தான கையை கொண்டு தடவினார்கள். ஃபகாம கஅல்லம் யகுன் அலம், எந்த விதமான ஒரு நோக்காடும் இல்லாத அளவு, எந்த விதமான வேதனையும் இல்லாத அளவு, உருக்குலைந்த மாதிரி இல்லாமல், நல்ல தோற்றத்தோடு, உடனே ஒரு விபத்திற்குள்ளானது போடு இல்லாமல், சரீர சுகத்தோடு நல்ல தோற்றத்தோடு உடனே அந்த பையன் எழுந்தார். ஆக இப்படி ஒரு நிகழ்ச்சியை செய்த அகமது இபாயத்தை நான் எப்படி தலைவர் என்று சொல்லாமல் இருக்க முடியும் என்று அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய ஷேகுமாரிடத்திலே சொல்லி காட்டினார். அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு சொன்னாங்களாம் அகமது கபீர் நாயகம், உமரே நீ ஹயாத் இருக்கிற வரைக்கும், நான் ஹயாத்தா இருக்கிற வரைக்கும், மன்சூர் ஷேக் மன்சூர் அவர்கள் ஹயாத்தா இருக்கிற வரைக்கும் இந்த விஷயத்தை யாருக்குமே நீ தெரியப்படுத்தக்கூடாது என்று தெரியப்படுத்தினார்கள். அவர்களும் உறுதிமொழி அளித்தார். அதனால தான் இந்த விஷயம் அவங்க காலத்துக்கு பிறகுதான் மற்றவங்களுக்கு தெரிந்தது.
ஆக இது போன்று எத்தனையோ விஷயங்கள் அல்லாஹு தாலா விஷயத்தை சொல்லும்போது சொன்னாங்க, இந்த விஷயம் நான் தலைவர் நான் சொல்றேன்னா இவ்வளோ பெரிய அந்த மையத்தை உயிர்ப்பிக்கிற இந்த விஷயம் நபிமார்களுடைய அற்புதம். இந்த நபிமார்கள் அற்புதத்தை அல்லாஹு தாலா அவங்களுக்கு செய்ய வச்சிருக்கிறான்னு சொன்னா, ஆக இப்படிப்பட்டவங்களை நாம சொல்வதற்கு தகுதின்னு சொல்லாம செய்யுதுன்னு சொல்லாம வேறு யார தலைவர் நம்ம சொல்றது என்று சொன்னாங்க. ஆக அந்த இடத்துல ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை நம்ம விளங்கி கொள்ளணும். பொதுவாக வலிமார்களுடைய வரலாறுல நூற்றுக்கணக்கான செய்திகள் இருப்பாங்க. அதாவது துவா ஒப்புக்கொள்ளப்பட்டவங்க, இவங்க துவா ஒப்புக்கொள்ளப்பட்டவங்க அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அவங்கள்ட்ட யார் மோதினாங்களோ அதுல அவங்களுடைய சாபத்தை பெற்றவங்க எத்தனை பேர் உடனே இறந்துருக்கிறாங்க. ஒரு நாய், ஒரு இறைநேசர் வரலாறு இருப்பாங்க, ஒரு நாய் அவங்கள பார்த்து குலைச்ச உடனே லா இலாஹ இல்லல்லாஹ்னா உடனே அந்த நாய் இறந்து. ஆக இப்ப நம்மால ஒரு ஆளை ஹயாத்தாக்கவும் நம்மளால முடியாது, நம்மளை ஹயாத்தாகிறனால மூத்தாக்கவும் நம்மளால முடியாது. ஆனா இறைநேசர்களுடைய வரலாறுல எத்தனையோ பேர்கள் அவங்கள நோவினைப்படுத்தினவங்க, அவங்களுக்கு தீங்கு செய்தவங்களை அவங்க திட்டின உடனே எத்தனையோ பேர் இறந்துருக்கிறாங்க. எந்த காரணம் இல்லாமல் இறந்துருக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு இறப்புன்னு ஏதாவது ஒரு காரணம் இருக்கு, உடனே இறந்துருக்கிறாங்க. அப்போ ஒரு ஹயாத்தானால மூத்தாக்குறதுக்கு அவங்க துவாவுக்கு சக்தி இருந்தால், இறந்து போன அவங்க துவாவை கொண்டு ஹயாத்தாக்குறது என்பது அது சாத்தியமானது என்பதை நாம் இதை வழங்கிக் கொள்ளணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய அந்த மகான்களை நேசிக்கக்கூடிய நேசர்களாக நம் அனைவரையும் ஆக்கி புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.